தேவனின் வார்த்தை ஒவ்வொரு தந்தையின் இதயத்திலும் பேசுகிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தீமோத்தேயுவின் உதாரணத்தை பாருங்கள். அவருடைய தாயார் ஐனிக்கேயும் பாட்டி லோயிசும் சிறு வயதிலேயே அவர் இதயத்தில் விசுவாசத்தின் விதைகளை விதைத்தார்கள். பவுல் எழுதினார், நீ சிறுவயதிலிருந்தே பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறாய். அவை கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க வல்லமையுள்ளவை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு தாயின் விசுவாசமான போதனை ஆரம்பகால சபையின் மிகப்பெரிய ஊழியக்காரர்களில் ஒருவரை உருவாக்கியது. ஒவ்வொரு தந்தையும் இந்த அழைப்பை கேட்கட்டும்.